கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு முறையாக என்னை அழைத்த அருமையான உங்களுடைய போதகருக்காகவும் மண்டல போதகருக்காகவும் சிஸ்டருக்காகவும் எல்லா சகோதரிகள் பாஸ்டர்ஸ் வைஸ்க்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12 முதல் 14வது வசனங்களை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் ஸ்க்ரீனில் போடுவாங்க, எல்லாரும் இணைந்து வாசிக்கணும். சரியா? எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் வாசிங்க. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12, 1 இல்லை 12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த செய்தியினுடைய தலைப்பு முன்னேறி செல். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நல்ல பெண்கள் ஊழியம் இந்த இடத்துல நடக்கு. இந்த இடத்துல பாஸ்டர்ஸ் வைஸுக்காக கூட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிற காரியம், நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், அந்த வசனத்தை போடுங்க, முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் நான் அடைந்தாயிற்று, அவ்வளவுதான், நான் நல்ல வளர்ச்சி அடைந்துட்டேன் அப்படி எண்ணாமல் நம்ம என்ன செய்யணுமா? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி என்ன செய்கிறேன்? இந்த ஓட்டத்தில் ஆசையாய் தொடர்கிறேன். இந்த இடத்தில் வந்திருக்கிற எல்லாரும் யோசித்து பார்க்கலாம். என்றைக்கு ஆண்டவர் உங்களை பிடித்தார்? நம்ம எல்லாருமே நம்முடைய தாயின் கற்பத்தில் உருவாகின நாள் முதற்கொண்டு வாழ்ந்து வர்றோம். ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், சிலர் வேலைக்கு போனாங்க, சிலர் திருமணம் ஆயிற்று, வயசாயிட்டே போகுது, என்னை போல அநேக இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் நம்ம எப்போ பிடித்தார்? எல்லாரும் யோசிப்பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைய எப்போ மாறினேன் அப்படின்றது ஒருவேளை டேட் தெரியலாட்டியும் பரவாயில்ல, எப்பொழுது மாறினேன் என்ற நம்பிக்கை உள்ளவங்களாம் கை வைத்தவங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னை பிடித்தார், என்னை பிடித்தார். உலகத்தை பின்னால் ஓடிட்டு இருந்தேன், பாவத்துக்கு பின்னால் ஓடிட்டு இருந்தேன், பிசாசு சொன்ன காரியங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிட்டு இருந்தேன். ஆனால் இயேசு என்ன செய்துட்டார்? பிடிச்சிட்டார். ஆனால் நம்ம முற்றும் தேறினவர்களாக மாறினோம் என்று சொன்னால், நல்ல பழுத்த பழம் என்ன செய்யும் தெரியுமா? டக்குன்னு கீழே விடும். அப்போ என்ன அர்த்தம்? முற்றும் தேறினவன் ஆனேன் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிக்கிடும். நம்மளை இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார் என்று சொன்னால் நம்ம இன்னும் முற்றிலும் தேறினவர்கள் ஆகவில்லை. கர்த்தர் நம்மை கொண்டு செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்பின காரியங்களை இன்னும் செய்து முடிக்கலை. நான் ஒவ்வொரு தடவையும் அங்கே வர்றீங்களா, இங்கே வர்றீங்களா, கொஞ்சம் ட்ரெயினில் ஃப்ளைட்லலாம் போகிறது கூட எனக்கு கொஞ்சம் ட்ராவலிங் கஷ்டம்தான். அதனால யாராவது கூட ஒருத்தங்க இருந்தால் தான் கொஞ்சம் ட்ராவலிங் ஈஸியாக இருக்குது. அப்போ யோசிப்பேன், ஆண்டவர் சித்தப்படி தான் நம்மளை என்ன செய்கிறாங்க, கூப்பிடுறாங்க. இது ஆண்டவர் நியமித்த ஒரு ஊழியம். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானதுக்கு தான் எனக்கு கதவு திறக்கணும், மற்றபடிக்கு எனக்கு அவசியமே இல்லை. அவருடைய சித்தத்தை செய்ய, அவர் நியமித்த கிரியைகளை செய்து முடிக்க தான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் வந்திருக்கிறவர்கள், மேலே உட்கார்ந்துருக்கிறவர்கள் எல்லாரும் யோசிப்பாருங்க. ஆண்டவர் ஒரு நாளில் நம்மை பிடித்தார், இன்னும் நம்ம முற்றும் தேர்ந்தவர்களாக மாறல. இந்த உலகத்தில் நம்ம மூலமாக எதையோ ஒரு காரியத்தை செய்து முடிக்கணும்னு ஆண்டவர் என்ன வச்சிருக்கார்? திட்டம் வச்சிருக்கிறார். அதை செய்து முடிப்பதற்காக நம்மளை உயிரோடு கூட வைத்திருக்கிறார். சரியா? அதனால யார் எந்த சகோதரி நான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், திட்டம் வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றுவார்.
எபிரேயர் 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவும். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய ஓட்டமும் வித்தியாசம். சரியா? உங்களுடைய கணவர் வேற, அவர் செய்து கொண்டிருக்கிற வேலை வேற, என்னுடைய கணவர் வேற, அவங்க செய்து கொண்டிருக்கிற வேலைகள் வித்தியாசம். ஆனா விசுவாசம் என்னன்னா, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன் குறித்தவர், நம்மை பிரித்தெடுத்தவர், அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் நாம் நம்முடைய கணவரோடு நம்முடைய குடும்பத்தோடு ஓடுவதற்கு ஆண்டவர் குடியிருப்பின் எல்லைகளை நியமித்து நம்மை வைத்திருக்கிறார். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓடணும் எல்லாரும் சொல்லுங்க. படப்படன் ஏன்னா இப்படி இருக்கணும் தெரியலை, இப்படி இருக்கணும் தெரியலை, என் புருஷன் ஏன் இப்படி இருக்கிறார், என் பிள்ளைகள்லாம் ஏன் இப்படி இருக்காங்க, முணங்கி கொண்டு இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்ம அழைக்கலை. அவர் நியமித்த ஓட்டத்தில் எப்படி ஓடணும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பொறுமையோடு கூட ஓட கடவும். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை 26வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்ம பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆயிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா. நம்ம எல்லாம் எப்படி ஓடணுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆண்டவர் நமக்கென்று சொல்லி நம்முடைய வாழ்நாளின் கடைசி நாட்களில் அவர் சன்னிதானத்தில் போய் நிற்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சீஷர்களை பார்த்து, ஒரு கலசம் தண்ணீர் குடித்தவர்களும் ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை அடைய போறோம். நம்ம வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, நம்ம எண்ணிட்டு இருக்கோமா? தண்ணி கொடுத்தோமா, காஃபி கொடுத்தோமா, டீ கொடுத்தோமா, எண்ணிட்டா இருக்கோம் இல்லை. ஆனா பரலோகத்துல ஒரு ரெக்கார்ட் இருக்கு. நல்ல விசுவாசிங்க, அதற்குரிய பிரதிபலன் உண்டு. ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல ஆண்டவர் அதற்குரிய பிரதிபலனை கொடுப்பார். நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கும் போது நம்முடைய சந்ததி கர்த்தரை சேவிக்கிற சந்ததியா மாறும். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக பர்த்டே மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது, என்னாலும் ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைங்களுக்காக வேற யாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க, நீங்க தான் ஜெபம் பண்ணணும். சரியா? நம்ம பேர பிள்ளைகளுக்காக நம்ம தான் ஜெபம் பண்ணணும். எப்படி ஓடுங்கள்? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 26வது வசனம், அந்த 9வது அதிகாரம் 26ல வாசிக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யணுமா? நிச்சயம் இல்லாதவனாக ஓடக்கூடாது. கர்த்தர் எனக்கு பிரதிபலன் கொடுப்பான். நான் ஆண்டவருக்காக ஓடுகிற ஓட்டத்துக்குரிய பிரதிபலன் நிச்சயமாய் கிடைக்கும். நான் யாரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன்? இயேசுவை நோக்கி நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கட்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18-19வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம். சரியா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க கூடி வர்றீங்க, ஒவ்வொரு மாதமும் ஒரு சிலர் கூடி வர்றாங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, முந்தினவைகளை நினைத்து கொண்டா, ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சேன்னு சொல்லாத. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், 19வது வசனத்தை வாசிக்கிறது போல, ஒரு புதிய காரியத்தை செய்வேன். இந்த நாளில இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் உங்களை அழைக்க வந்திருப்பார் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மூலமாக செய்ய போகிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும், இது ஒரு ப்ராமிஸ், வாக்குத்தத்த வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அவைகள் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகளே, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்துல பார்க்கும்போது நீங்க அந்த சிஸ்டர் 2 பேர் நின்று கேட்டாங்க, ரூத்து. அந்த ரூத்தை அவளுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தா அவ யாரு? விதவை, புருஷன் இழந்து போயிட்டான். இந்த அம்மா புருஷனோட பிள்ளைகளோடு தான் சேர்ந்து வந்தாங்க. ஆனால் இப்போ புருஷனே இறந்து போயிட்டான், பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இப்போ 3 விதவைகள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் 2 மருமகளையும் பார்த்து அந்த நகோமி என்ன செய்யற பேசுறான். ஏன் பின்னால வந்தீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. நான் இனிமே திரும்பமாக என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருங்க. போயிட்டீங்கன்னா உங்களுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அப்போ ஓர்பாள் என்ன செய்யறா, மாமியார் சொல்ற வார்த்தை சரிதான் அப்படின்னு நல்லா இறுக்கி முத்தம் கொடுத்துட்டு அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கு பிறகு இந்த ஓர்பாளை பற்றி இந்த பைபிளில் நம்ம வாசிக்கிறதே இல்லை. ஆனால் அந்த ரூத் சொல்றா, உன்னுடைய ஜனம்தான் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், எதுவுமே பிரிக்காது. நான் உன் பின்னாலேயே, நகோமியே, நீ என்ன காரியத்தை நீ செய்ய போறியோ எனக்கு தெரியாது, ஆனா நீ ஆராதிக்கிற தெய்வத்தை நம்பி நான் என்ன செய்ய போறேன், உன் பின்னாலேயே வரப்போறேன். அங்க வந்த உடனே எல்லாரும் நகோமி வந்துட்டான். சொல்ற, நகோமின்னு சொல்லாதீங்க. சரி, என்ன ஏன்னா குடும்பத்துல யார் தான் ரொம்ப முக்கியமானவர்கள்? சகோதரர், ஆண்கள் தான். 3 ஆண்களும் போயிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், என்னை மாறான்னு கூப்பிடுங்க, கசப்புன்னு கூப்பிடுங்க, இன்போன்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க. ஆனா இவ இருக்கா பாருங்க, இருக்கா. காலையிலே எழும்பி அந்த மருமகள் என்ன செய்கிறா, அந்த நாட்களில வயல் அறுக்கிற காலமா இருந்தபடினா ஏதாவது ஒரு வயலுக்குள்ள ஒரு கடந்து செல்வதற்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி போவாசுடைய அவள் போன. அவளுக்கு அது சாதாரண காரியமா இருந்துச்சு. அது ஆண்டவருக்கு அது என்னதான் இருந்துச்சு, தேவ திட்டம். சரியா? போறா. அப்ப போவாஸ் பார்க்கிறாரு, இந்த மோவாபிய ஸ்திரீ இந்த இடத்துல வரும்போது வேலைக்காரிகள் என்ன செய்யும் போது, சாப்பிடும்போது அவளுக்கும் சாப்பாடை கொடுங்க, அவளுக்கும் தண்ணீரை கொடுங்க, அவளும் குடிக்கட்டும், அவளும் காத்திருக்கட்டும், இங்க நமக்குரிய நம்முடைய வயல்லையே இருக்கட்டும். நம்ம யோசிப்போம் சில சமயங்கள்ல, என் வாழ்க்கையை குறித்து யார் கவலைப்படுவா? நம்மளே நம்ம யோசிக்கும் போது நமக்கு உள்ள எந்த விதமான ஆசீர்வாதம் தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குறித்த நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். யாரெல்லாம் உண்மையாக அவருடைய சன்னிதானத்தில், ஆண்டவர் கரத்தில், நம்மை சிருஷ்டித்தவரின் கரத்தில், நம்மை ரட்சித்தவரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோமோ அவர்களை கரெக்டா ஆண்டவர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லாம அந்த வயல்ல போய் அந்த தானிய மணிகளை அந்த போவாசம் சொல்றாரு, கொஞ்சம் தானியத்தை எல்லாம் என்ன செய்யுங்க, சிந்த விடுங்க, அவ பொறுக்கிட்டு போட்டோம். சாயங்காலம் வீட்டுக்கு போன உடனே மாமியார் கேட்குறாங்க, எங்க போனேன்? இந்த போவாசனுடைய அவன் சொன்ன, சரியான இடத்துக்கு தான் போயிருக்கேன். அப்புறம் போவாசு யார, இந்த ரூத்தை திருமணம் பண்ணினார். அப்பொழுது ஒண்ணுமே இல்லாத அவளை ஒரு பெரிய பணக்காரரா ஆண்டவன் மாற்றிட்டான். போவாஸுக்கு மனைவியா மாற்றி, அவ்வளோ வயலுக்கும் சொந்தக்காரியா மாற்றி. அது மாத்திரமல்ல, இந்த போவாஸ் ரூத்தினுடைய வம்சத்துல தான் யார் பிறக்கா? ஈசா, தாவீது, அந்த சந்ததியில தான் இயேசுவும் பிறக்கா. ஹல்லேலூயா. எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி, நம்மை குறித்து நமக்கு தெரியாது, ஆனா யாரெல்லாம் நம்மை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோமோ
அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், பரலோகத்தின் திட்டத்துக்கு ஏதுவானவைகள். நம்ம ஒருவேளை நம்மை குறித்து யோசிக்கலாம், ஐயோ என்னால ஒன்றும் முடியாது. ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து உலக தோற்றத்திற்கு முன்னே, தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே ஆண்டவர் நம்மை குறித்து வைத்து பெரிய திட்டத்தை நமது மூலமாய் செய்ய போகிறார். இந்த முகாமுக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் சமூகத்தை ஒப்பு கொடுக்கலாம், நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கலாம், நம்மை ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நமது மூலமாக அவருடைய ராஜ்யத்தை கட்டுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ரூத் மாத்திரம் அல்ல, எல்லாருக்கும் லேயாள தெரியுமா? அந்த லேயாள் யாருடைய மனைவி? யாக்கோபினுடைய மனைவி. எப்படிப்பட்டவா அந்த லேயா? கூச்சக்கண்ணி. எனக்கு சில சமயம் ரொம்ப சிரிப்பா இருக்கும். இந்த யாக்கோபு ஒரு நாள் முழுசும், இரவு வேலை முழுசும் யார் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான்? லேயாள் கூட தான். காலையில் எழுப்பி பார்த்தா வித்தியாசமான பெண்ணு கூட இருக்கா. எப்படி இருந்திருக்கோம்? உடனே நான் மாமனார்ட்ட போய் சொல்றான், இன்னும் 7 வருஷம் நான் என்ன செய்யறேன்? நான் வேலை செய்யறேன். எனக்கு ராகேலையோ என்ன செய்ய இமோஷனல் பீயிங் சொல்லுவான். சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுரும். யாராவது ஒன்றும் பேசாம முகத்துல வித்தியாசம் காட்டினா கூட நமக்கு தெரிஞ்சிடும். அழுதுகிட்டு இருப்போம். ஒரு வார்த்தை, ஏந்தா நீ உன்னை போய் கட்டுனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அது எத்தனையோ வருஷத்துக்கு அழுதுகிட்டே இருப்போம். ஏன்னா அப்படிப்பட்டதான இமோஷன். அப்போ யோசிப்பாருங்க, எல்லாரும் லேயாளை பற்றி யோசிப்பாருங்க. என்ன யோசிச்சிருப்பாங்க? நான் தான் கூச்சக்கண்ணின்னு தெரியுமே. நான் யோசிக்கிறேன், அவங்க தங்கி இருந்த நான் இப்படி யோசிச்சு பார்ப்பேன், கூடாரத்தில் லைட்டே இல்லை போல. காலையில் எழுப்பி பார்த்தா வேற பெண். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ யாரை குறித்து அவள் வேதனைப்பட்டிருப்பான்? தகப்பனை குறித்து. இப்படி தகப்பன் ஏமாத்தி என்னை அனுப்பிட்டாரு. அவன் தங்கச்சிக்கா, என் தங்கச்சிக்காக தானே உழைச்சான், ஆனாலும் இந்த ஏமாத்திட்டாரு. ஆனால் பாருங்க, ஆண்டவர் செய்த காரியம். ராகேலையும் இதான் என்ன செய்யறான்? மேரி பண்ணுறான். ஆனாலும் லேயாள் மூலமாக தான் ஆண்டவர் யாரெல்லாம் கொடுக்குறான்? உடனே கன்சீவ் ஆறா, ரூபன் பிறக்கிறான், அடுத்த சிமியோன் பிறக்கிறான், அடுத்தாப்புல லேவி பிறக்கிறான், அடுத்தாப்புல யூதா. இந்த யூதா கோத்திரத்துல தான் யாரு வர்றா? இயேசு வர்றா. ஹல்லேலூயா. நம்மை குறித்து ஒருவேளை நாம் வித்தியாசமா நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு புதிய காரியத்தை செய்வா. நம்மை குறித்து நம்மளால ஒன்றும் முடியாது, என்னால ஒன்றும் முடியாது, இந்த குடும்பத்தை நான் சமாளிக்க முடியாது, இந்த கணவரை நான் சமாளிக்க முடியாது. பிள்ளைகளை பார்த்தா, பிள்ளைகள் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா, முன்னாலெல்லாம் அம்மா அப்பா சொல்ற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவாங்க. இப்போ பார்த்தா எத்தனையோ பிள்ளைங்களை கூட்டிட்டு வந்து ஜெபம் பண்ணுவாங்க. படிக்கவே மாட்டேங்கிறான் சிஸ்டர், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. மெதுவாக அவன்கிட்ட கேட்பேன். 10 to 12 வயசு தான் இருக்கும். கேட்பேன், ஏன்பா படிக்கலை? ஃபோன்லேயே விளையாண்டுட்டு இருப்பியாப்பா? ஆமாம் அப்படின்னு சொல்லு. ஒன்று அந்த சிஸ்டரை பார்த்து சொல்லு, சிஸ்டர் தயவுசெய்து அவனுக்கு ஃபோன் கையில் கொடுக்காதீங்க, கொடுத்தாலும் டைம் சொல்லணும். 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் தான் நீ என்ன செய்யலாம், ஃபோனை வைக்கலாம். மற்ற நேரம்லாம் என் கையில் இருக்கணும் அந்த ஃபோன். உங்கள் ஃபோன் ஆன் பண்ணினா சிலர்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை, ரொம்ப வேதனை. என்னென்னா, இந்த அம்மாமார் பிரசங்கம் கேட்குறதுக்கே ஃபோனை யார் கையில் கொடுத்துட்றாங்க? பிள்ளைகள் கையில் கொடுத்துட்றாங்க. பிள்ளைகள் பார்த்தா ஃபோனில் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதை கொஞ்சம் பிரசங்கத்தை கேட்கணும், அல்லது அந்த சின்ன பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பணும். இங்கே உட்கார வச்சுக்கிட்டு ஃபோனை கையில் கொடுத்தா என்ன பிரயோஜனம்? ஏன்னா அந்த ஃபோனில் முந்தி நாட்களில் இருக்கிறது. நாங்கள் 73 இந்த சர்ச் இந்த சென்னையில் ஊழிய ஆரம்பித்தோம்.
ஃபோனே கிடையாது. இந்த சாதாரண ஃபோன் பண்ணுறதுக்கு ஒரு வீடு தள்ளி அடுத்த வீட்டுக்கு ஓடி போய் தான் ஃபோன் பண்ணுவோம். இப்போ எல்லாருடைய தலைமாட்டிலே என்னதான் இருக்கு? ஃபோன் தான். பிள்ளைங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஃபோன்லேயே, ஃபோன் கொடுத்தா தான் சாப்பிடுவோம் அப்படி பிள்ளைங்க சொல்கிறாங்க. யாரு? பிள்ளைங்களை விட பேர பிள்ளைங்க. சரியா? நம்ம யோசிக்கலாம். ஆண்டவருக்கு சொல்கிற காரியம் நம்மளை குறித்து நம்மளே வித்தியாசமாக நினைத்தாலும் நம்மை குறித்து ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய பார்வைக்கு நம்ம ஒருவேளை ஒன்றுமில்லாமல் காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை குறித்து ஒரு பெரிய டிசைன் வச்சிருக்கிறார். அதை தான் ஆண்டவர் நிறைவேற்றுவார். யாருடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவார்? இந்த ரூத்தை போல அந்த நகோமியை பார்த்து, உன் தெய்வம் தான் என் தெய்வம், நம்மை சிருஷ்டித்த நம்மை ரட்சித்த தேவனுடைய கரத்தை நம்மை ஒப்பு கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய வாழ்க்கையை நான் எப்பொழுது யோசிப்பேன். நான் எங்கள் வீட்டில் 11 பிள்ளைங்க, 7 அக்கா சிஸ்டர்ஸ். அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க. எந்த சிரிக்கிற சத்தம் கேட்டால் கூட வெளியிருந்து சத்தம் போடுவாங்க. பொம்பளை பிள்ளைகள் அப்படி தானே ஊரில் நம்மளை வளர்த்தாங்க. பொம்பளை பிள்ளைகளுடைய சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. அப்படியே பயந்து 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 யார்கிட்டையுமே அவ்வளோ பழகவே மாட்டேன். இன்னும் ரொம்ப பழகினேன். பாஸ்டர் மாதிரி எல்லார்ட்டையும், அவங்க பீப்புள் பர்சன், எல்லாத்துட்டையும் நல்லா பழகுவாங்க. நான் ஸ்ட்ரக்சர் பர்சன், யார்கிட்ட என்ன பேசணும் அதுதான் பேசுவேன். மற்றபடி நான் ரொம்ப வீணாக பேச மாட்டேன். அப்படியே பழகிட்டேன். ஆனால் பயந்த சுவாபத்தோடு இருந்தேன்னா, கிறிஸ்தவ குடும்பம்தான். நல்லா எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் இருக்கும். நாங்கள் ஏஜி சர்ச்சு, தூத்துக்குடியில் ஏஜி சர்ச்சுக்கு தான், பாஸ்டர் தாமஸ் அவங்களுடைய அப்பாவுடைய சர்ச்சுக்கு தான் போயிட்டுருப்போம். சண்டே ஸ்கூல், சர்ச்சிலையும் சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுவேன். அதே போல் நாங்கள் படித்ததும் ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல், அங்கேயும் அட்டென்ட் பண்ணுவேன். இப்படி வளர்ந்து வரும்போது 15 வயதாக இருக்கும்போது குற்றாலத்தில் ஒரு EU கேம்ப் நடந்துச்சு. இப்போ பிள்ளைங்களுக்கு என்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு வைக்கிற EU கேம்ப். அந்த கேம்புக்கு போயிருக்கும்போது தான் சுற்றிலும் நிறைய ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வந்திருந்தாங்க. எங்களை நடத்தின அந்த டீச்சர் கேட்டாங்க, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா அப்படின்னா அடுத்தாப்புல மாற்றி கேட்டினேன், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்கா? ரட்சிக்கப்பட்டது தான் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்து பேர். அப்போ ஒவ்வொரு பிள்ளைங்களும் அருமையாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிகிட்டே வந்தாங்க. ஏன் டேர்ன் வந்துச்சு பாருங்க. நான் பேபேன்னு முழிச்சேன். ஏன்னா யோசிச்சு பார்த்தேன். குடும்ப ஜபம் உண்டு, நல்ல சர்ச்சுக்கு போவேன், நிறைய பைபிள் வசனங்கள்லாம் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்டேன், என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டுச்சுன்ற நிச்சயம் எனக்கு தெரியலை. உடனே அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல அப்படின்னாங்க. இந்த பரவாயில்லன்னு சொன்ன வார்த்தை என் உள்ளத்தை அப்படியே வேதனைப்பட்டுட்டு, அன்றைக்கி ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரை, இம்மட்டும் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சிடும். இனிமேல் உலகத்தில் வாழ்கிற எத்தனை வருஷமானாலும் உமக்காக தான் உண்மையாக வாழ்வேன் ஆண்டவரே. உலகத்துக்காகவோ பிசாசுக்காகவோ பாவத்துக்காகவோ வாழவே மாட்டேன், உமக்காக வாழுவேன். அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன் பாருங்க. இந்த சின்ன ஜபந்தான். அங்கே குற்றாலத்திலேருந்து தூத்துக்குடிக்கு வந்தது நான் முதற்கொண்டு காலையில் ஓப்பன் டெரஸில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆண்டவரே என்னை நடத்தும். கல்லூரி படிக்கும்போதும் மற்றபடி படித்து முடித்தேன். பிஎட் கிடச்சிச்சு. அது பிறகு பிஎட் முடித்த உடனே ஒரு டீச்சர் வேலை காஞ்சிபுரம் பக்கத்தில் செய்யாறுன்ற இடத்துல வேலை செய்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னுடைய சித்தா அல்ல ஆண்டவர், உங்களுடைய ஆக கிடவுது. ஜெபம் பண்ண நாள்தோறும் ஆண்டவரை பற்றி பிடித்து கொண்டேன். நல்ல யூத்தில் யங் கேர்ள்ஸ் நடுவில் ப்ரேயர் குரூப் நடத்துவேன், ஆன்லைன் ப்ரேயர் நடத்துவேன். அப்படியே என் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து கொண்டிருக்குமா. நான் எதிர்பார்த்ததே இல்லை. ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு துணையை கர்த்தர் எனக்கு கிருபையாய் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நம்மை குறித்து நம்ம நினைத்திருக்கிற நினைவுகள் வித்தியாசமாக இருக்கலாம்.
ஆனா ஆண்டவர் நம்மை குறித்து பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். இந்த வாரம் கூட செவ்வாய்க்கிழமை மகாபலிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அதில் போய் உட்கார்ந்துருக்கேன். பக்கத்தில் உள்ளவங்க என்னை பார்த்து சிரிச்சு, அம்மா நீங்கள் எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? அவங்க ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க. யூடியூப் வழியாக பிரசங்கம் கேட்பாங்க. ஹல்லேலூயா. என்னையே ஆண்டவர் இப்படி மாற்றினா அவங்க ஒவ்வொருவரையும் மாற்ற முடியும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை குறித்த நினைவுகளை குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீரோ அது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள், புதிய காரியம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முன்னேறிச்சல். 68வது சங்கீதம் 12வது வசனம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது நம்ம எல்லாருமே யார் தெரியுமா? அடுப்பங்கரையில் கடந்தவர்கள் தான். அடுத்த வசனத்தை போட்டுருங்க. 13வது வசனம், நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்த எல்லா சகோதரிகளும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். யாராவது கிச்சனுக்குள்ளே போகாமே வேற முடியுமா? அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பிராசுரர்கள் போலவும் பசும்பொன் நிறமாகி அது இறகு சாயலாகவும் இருப்பீர்கள். 12வது வசனம் போடுங்க. இப்போ 12வது வசனம், கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியம் என்னவென்றால், சேனைகளின் ராஜாக்கள் யாரை பார்த்து ஓடுவாங்க? நம்மளை பார்த்து தத்தளித்து ஓடினார்கள். வீட்டில் இருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டான். விசுவாசிக்கிறீங்களா? இந்த 2 வசனமா நம்ம வாழ்க்கை நிறைவேறும். நம்ம பார்த்தா நம்ம வட்டாரங்களில் இருக்கிற வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள், வீணான ஆராதனையின் ஆவிகள், துரைத்தனங்களின் வழியாக கிரியை செய்கிற ஆவிகள், வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் மாத்திரமல்ல, இருளின் அதிகாரங்கள், இவைகள் தான் எனது பலவான். அந்த பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய கொள்ளை பொருளை பங்கிட முடியாதே. கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருள் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்க, நம்ம அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் ராஜாக்களை கொள்ளை பொருளாக நமக்கு தருவார். அவர்கள் நம்மை பார்த்து தத்தளிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அபிஷேகத்தை நமக்கு தருகிறார். முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் முதலாவது அனலாய் இருக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 15 முதல் 18 வசனத்தை வாசிக்கும் போது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவாது அனலாவாது இருந்தால் நலமாய் இருக்கும். இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யமான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா. இந்த சபை லவோதிக்கேய சபையை பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் 4 விதமான ஜனங்களை பார்க்கிறார். ஒரு கூட்ட ஜனம் யார் என்று சொன்னால் அனலாய் இருக்கிறவர்கள். 2வது கூட்டம் யார் என்றால் குளிராய் இருக்கிறவர்கள். 3வது கூட்டம் வெதுவெதுப்பு, அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு மாத்திரம் வந்துடும், பிரசங்கம் நல்லா கேட்டுருவோம். எப்படி அனுபவம்? வெதுவெதுப்பான அனுபவம். 4வது எப்படிப்பட்டது? நம்மை குறித்தே நாம் செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட். எப்படி சொல்றாங்க? இந்த 17வது வசனத்தை வாசிக்கிறது போல,
நிர்பாக்கியம் உள்ளவன். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படுகிறவன், தரித்திரன், குருடன் சொல்றார். ஆனா நாமே சொல்லி கொண்டிருக்கோம், அவங்கள போலெல்லாம் நம்ம இல்லை. நான் யாரு? ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நான் ஜெபம் பண்றேன், நான் வேதம் வாசிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன். என்னுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் எனக்கு ஜெபம் பண்றதுக்கு ஆள் இருக்கு. எப்படி தங்களை குறித்தே செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு பீப்புள், தங்களை குறித்தே தாங்க பெருமையா யோசிக்கிறது. அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், 3 காரியத்தை செய்ய வேண்டும் என்று 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்ன செய்ய? ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், 2வது உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம், 3வது நீ அடையும்படிக்கு உன் கண்களுக்கு என்ன போடு? கலிக்கம் போடும். சபைக்குள்ளா இருக்கிற விசுவாச சகோதரர்கள் ஒவ்வொருவரும் குளிரா இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பா இருக்கக்கூடாது, நம்மை குறித்தே நாம் சாட்டிஸ்ஃபைடா இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற காரியம், நீ என்ன செய்ய? புடமிட்ட பொன்னை நீ என்ன செய்? வாங்கிக்கொள். புடமிட்ட பொன் அதுதான் என்னன்னா டிவைன் நேச்சர். நமக்குள்ள என்ன வேணும்? தேவ சாயல் வரணும். இன்றைக்கு கர்த்தருடைய, ஆனால் இயேசு வரும்போது, அவரை சந்திக்கும் போது அவரை போலவே இருப்போம். 1 யோவான் 1:3 1 முதல் 3 வசனம் இயேசு போல மாறணும். நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கோம்? சரியா? இந்த நகோமி, எனக்கு ஒரு சின்ன ஆசை, பரலோகத்துக்கு போன உடனே நகோமியை சந்தித்து கேட்கணும், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையை கவர்ந்து கொள்ளுகிறதுக்கு என்ன, எப்படி நீங்க வாழ்ந்தீங்க? யோசிச்சு பாருங்களேன். பாருங்க, எல்லாமே கம்ப்ளீட்டா ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்மா வெறுங்கையனாக தான் சொந்த ஊருக்கு பெத்லகேமுக்கு போறாங்க. ஆனா இந்த ரூத்து இந்த நகோமியை நம்பி போறாளே, ஏதோ ஒரு காரியம் அந்த ரூத்தை அட்ராக்ட் பண்ணி இருக்கு. நம்ம பற்றி நம்முடைய மருமக்கமாரி என்ன சொல்றாங்க? சரியா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய இன ஜனத்தார் என்ன சொல்றாங்க? நல்லா யோசிக்கோங்க. ஆலயத்துக்கு வருகிறது பெரிதான காரியம் இல்லை, ஜபம் பண்றது பெரிதான காரியம் இல்லை. நம்ம வாழ்க்கையில என்ன வரணும் தெரியுமா? டீப் நேச்சர், இயேசுவின் சுபாவம். நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ மாற வேண்டியது இருக்கு. சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நம்ம வீட்டில் சண்டை சத்தம் இருக்குதா? எப்போ பார்த்தாலும் குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? நம்முடைய அடுத்த வீட்டார் எல்லாம் நிறைய இடங்கள்ல தனி வீட்டில் நம்ம இல்லை, அப்பார்ட்மெண்ட்ல இருப்போம் அல்லது ஹவுசிங் போர்டில் இருப்போம். கிட்ட கிட்ட வீடு இருக்கு. பக்கத்து வீட்டார் நம்மளை பற்றி என்ன சொல்றாங்க? பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பைபிளை தூக்கிட்டு போவாங்க, ஆனா வந்த நேரத்துல இருந்து சண்டைக்கு அளவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் எப்படி மாத்தணும்? புடமிட்ட பொன் நமக்கு அவசியம், டிவைன் நேச்சர். நம்மளை பார்க்கும்போது அவங்களே ஓடி வந்து நம்மகிட்ட கேட்கணும், நீங்க ஆராதிக்கிற தெய்வம், நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிற நீங்க அங்க போயிட்டு எவ்வளவு சமாதானத்தோடு இருக்கீங்க. எங்க வீட்டு சம்பளத்தை விட உங்க வீட்டு வருமானம் குறைவா தானே இருக்கு, ஆனா கடன் வாங்க மாட்டேங்கிறீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கீங்க, பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாம் வளர்றாங்க. நமக்கு என்ன அவசியம்? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, முதல்ல தெய்வீக சுபாவம் உடையவங்களாக நம்மளை மாற்றணும். நம்ம வாழ்க்கையில் பொறுமை வேணும். நம்முடைய வாழ்க்கையில உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று எழுதியிருக்கிறபடினா நம்ம வாழ்க்கை மாறணும். வாழ்க்கை மாறணும். நல்ல அன்புள்ள குடும்பமா இருக்கணும். ஒருவரை ஒருவர் மதிக்கிற குடும்பமா இருக்கணும். ஒருவருக்கொருவர் நல்ல கீழ்ப்படுகிற குடும்பமா இருக்கணும். ஆண்டவர் சமூகத்தை நம்ம வீட்டில் டிவி எப்பவும் ஓடிட்டே இருக்கக்கூடாது. என்ன பாட்டு ஓடுது யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய கருத்தை எல்லாமே ஒப்பு கொடுக்கலாம். புடமிட்ட பொன்,
ரெண்டாவது சொல்ற, வெண் வஸ்திரத்தை உடுத்திக்கொள். நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்து மேல் பரிசுத்தம் அடைஞ்சிட்டே, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் கர்த்தருடைய பந்தியில போய் கலந்து கொள்கிறோம். நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், ஆண்டவரே வாழ்க்கையில் எந்த அசுத்தம் இருந்தாலும், அசுத்தமான வார்த்தைகள், அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான காரியங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் நான் எப்படி மாறணும் ஆண்டவரே? பரிசுத்தமா மாற விரும்புறீங்களா? மூன்றாவது, உன் கண்ணு அழிக்க மாட்டிக்கொள். இந்த லவோதோக்கிய சபையில தான், அந்த லவோதோக்கிய பட்டணத்துல ஸ்பெக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ள ஒரு பட்டணம். கண்ணு தெளிவா இருக்கணுமா? கண்ணு தெளிவு என்று சொன்ன என்ன அர்த்தம் என்றால், சபைக்கு கொடுக்கிற தரிசனத்தை பின்பற்றவளா இருக்கணும். இப்ப எங்க சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தரிசனம்னா, பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். பிரதான கட்டளை என்னது? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கணும். சீஷராக்கணும்னா என்னது? இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? நம்ம ஜெபம் பண்றோம், உண்மைதான். ஆனா சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும். என்ன மாற்றுற இயேசு உங்களை மாற்றுவா. கடந்த இந்த 16ஆம் தேதி ஒரு கூட்டத்துக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. அது போயிருந்தேன். அது எந்த கூட்டம் என்று சொன்னால், எனக்கு பிஸ்னஸ் விமன், சரியா, பிஸ்னஸ் விமனுக்காக நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அதாவது எந்தெந்த யாருடைய கணவரெல்லாம் பிஸ்னஸ் மென்னாக இருக்காங்களோ, பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்காங்களோ, அவங்களுடைய ஒய்ஃப் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. நான் யோசிக்கிறேன், ஒரு 100லேருந்து 120க்குள்ளே வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். நான் தலையெல்லாம் எண்ணலை. ஆனால் என்கிட்ட ஒருத்தவங்க வந்து உட்கார்ந்தாங்க. நான் பார்த்தேன், எனக்கு போட்டிருக்க சோஃபா மாதிரி அவங்களுக்கும் குஷன்லாம் போட்டு உட்கார்ந்தாங்க. அவங்க போய் சாட்சி சொன்னாங்க. சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் இன்னைக்கு 3வது ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். அதனால் 3வது ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன். நான் வந்து எங்களுடைய ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஒரு 150 to 150லேருந்து 160 டீச்சர்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு டிவோஷன் எடுக்கும்போது நான் சொல்லுவேன், இயேசுதான் தெய்வம், இயேசுதான் உண்மையான தெய்வம், உண்மையாக அவரை பின்பற்றி பாருங்க, உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்ன்ற மாதிரி சொல்லுவாங்க போல டிவோஷன் டைமில். அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய ஸ்கூலில் நிறைய மதத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, ஆனால் தைரியமாக இயேசுவை பற்றி சொல்கிறேன். எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. உடனே அவங்க சொல்லிட்டு, சாட்சி சொல்லிட்டு கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அவங்ககிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் தெரியுமா? நீங்கள் யார், எந்த ஸ்கூல், உங்கள் ஸ்கூல் பேர் என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஸ்கூல் பேர் சொன்னாங்க. அப்படின்னு உடனே கண்டுபிடிச்சிட்டேன் எந்த ஸ்கூல். அவங்க யாருன்னா சத்யன் டிவியுடைய அந்த ஓனருடைய ஒய்ஃப். அவ்வளோ பெரிய ஒரு நல்ல எல்லாத்துக்குமே சத்யன் டிவி, நம்ம சர்ச்சில் சத்யன் டிவி மூலமாக தான் தேவனுடைய வார்த்தையெல்லாம் கொடுக்குறோம். அந்த சத்யன் டிவியுடைய ஓனருடைய ஒய்ஃப். எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, அவங்க ஸ்கூல் வச்சு நடத்துகிறவங்க, நீங்கள் எந்த தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை, இயேசுதான் உண்மையான தெய்வம், அந்த இயேசுவை உண்மையாக பின்பற்றணும்னா பின்பற்றுங்க. இதை கேட்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி நீங்கள் போங்க, ஸ்கூலை விட்டே போங்க. எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறோமா? எத்தனையோ பேர் ஆண்டவராக தான் சொல்கிறார், நம்ம அபிஷேகம் பண்ணியிருக்கிறதே நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்க, அதே போல தரித்திர விசேஷத்தை அறிவிக்க, குருடர்கள் பார்வை அடைய கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் 3 காரியத்தை நடுவில் விரும்பி கொண்டிருக்கிறார். ஒன்று, நல்ல டிவைன் நேச்சர் நமக்கு வரணும். எல்லாரும் ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு தெய்வீக சுபாவத்தை தாரும், என் வாழ்க்கையில் கோபம் மாறணும், என் வாழ்க்கையில் காணப்படுகிற எரிச்சலின் ஆவி மாறணும், எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, நல்ல சந்தோஷமா இருக்கணும்,
ஒருவரை ஒருவர் நல்லா மதிக்கணும் இயேசுவின் நாமத்தினால். அதே போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமா இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்தத்து மேல் பரிசுத்த அடையணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில வீணான வார்த்தைகள், என் வாழ்க்கையில வீணாக நேரத்தை செலவழிக்கிற காரியங்கள் எல்லாம் மாற்றி என்னை மாற்றும் ஆண்டவரே. நீர் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அடுத்தது, இந்த ஆண்டவராகிய அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரத்தில் லெவதோக்கியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது இந்த 3 விதமான மக்களை பற்றி பார்க்குறோம். 1 அனலாக இருக்கிறவங்க, 2வது குளிராக இருக்கிறவங்க, 3வது வெது வெதுப்பாக இருக்கிறவங்க, 4வது தங்களை குறித்தே எப்படிப்பட்டவங்க, செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறவங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில சமயங்களை எலியா தீர்க்கதரிசியை போல சோர்வுற்ற மக்களும் சபைக்குள்ள வருவான். இன்றைக்கு யாராவது சோடு கூட வந்திருப்பீர்கள் என்று அதை விட்டுட்டு ஆண்டவருக்காக ஓடுகிறதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை தெரிந்து. எலியா தீர்க்கதரிசியை பாருங்க. அந்த எலியா தீர்க்கதரிசி அக்னியா இருக்கிறாரு. அதுக்கு பிறகு கர்மேல் பர்வதத்தில் போய் ஏறி ஜபம் பண்ணி அனுப்புறாரு, மழையை இறக்குறாரு. இப்படிப்பட்டவர்கள் 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ஏசபேல், ஒரு பெண்ணு, அவ சொல்றா, இந்த பாகாலுடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டதை நிமித்தமாக இந்த எலியா நான் என்ன செய்வேன், கொல்லுவேன்னு சொல்றான். அப்பொழுது இவர் எப்படி ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை போய் படுத்து தூங்கிட்டான். சரியா, தூங்கிட்டான். எழும்புறான். யார் வந்து எழுப்புறான்? பரலோகத்தில் தூதன் ஒருவன் வந்து எழுப்பி அவருக்கு என்ன கொண்டு வர்றாங்க, தண்ணீரும் கடலிலே சுடப்பட்ட அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தா அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், அந்த திரும்பவும் தூங்கும். ஆண்டவர் விடல. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளே நம்ம குறித்து வித்தியாசமானாலும் நம்மை குறித்த ஆண்டவர் நோக்கத்தை திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு பரலோகம் சும்மா இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? தேவ தூதனை அனுப்பி அந்த அப்பத்தை கொடுத்து 2வது தடவையும் கொடுத்து நீ என்ன செய்ய, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில அந்த வழியாக படுத்து தூங்கினார், அதே தூரம் திரும்பவும் போறார். ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமாக ஆசகேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், உன் மூலமாக ஏகு ராஜாவை அபிஷேகம் பண்ணணும், உன் மூலமாக எலிசா தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். இந்த 3 காரியத்தை உன்னால் தான் செய்து அந்த ஏசபேல போடணும். யோசிச்சு பாருங்க. நம்ம குறித்து சில சமயம் சோர்வடைந்து படுத்து தூங்கிட்டு இருப்போம். என்னால் ஒன்றும் முடியலை, எத்தனை தான் நான் எவ்வளோ தூரம் தான் என் வாழ்க்கையில் நான் பொறுமையாக இருப்பேன், எவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தாலும் என் வீட்டுக்காரர் சரியாக வரலையே. எத்தனையோ பாரங்கள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம். ஆனால் அவர் நம்மை கொண்டு என்ன காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார். ஆசகேல் ராஜா, 2வது ஏகு ராஜா, 3வது தீர்க்கதரிசியை மூலம் தான் அபிஷேகம் பண்ணணும். யோசிச்சு பாருங்களேன். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த நினிவே பட்டணத்தில் யோனாவின் மூலப்பட்ட எழுப்புதல், அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் மாதிரி யோசனை. அந்த யோனா தான் ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போன்னு சொல்லும்போது தர்சீஸ்க்கு போயிட்டாரு. ஆண்டவர் விட்டுருக்கலாம்ல, அப்படியே போ இப்போ அவர் போய் தட்டில் படுத்து தூங்கி போது வந்து எழுப்புறோம். எல்லாரும் அவனவன் தன் தன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள்றான். நீ மாத்திரம் ஏன் தூங்கிட்டு இருக்க? அவன் சொல்றான், வானத்தை பூமியும் படைத்த தேவனுடைய தீர்க்கதரிசின்னு சொல்றான். ஆனா நான் எங்க போகணும், நினிவேக்கு போகணும். தர்சீஸ்க்கு டிக்கெட் வாங்கிட்டேன், தர்சீஸ்க்கு போறதுக்காக கப்பல் ஏறிட்டேன். ஆனா ஆண்டவர்
அவனே சொல்கிறான், என்னை தூக்கி எங்கே போட்டுருங்க, சமுத்திரத்தில் போட்டுருங்க. அப்போ இந்த சமுத்திரத்தில் வந்திருக்கிற கொந்தளிப்பு மாறும். போட்டாங்க. போட்ட உடனே அமைதியாயிற்று. அவர் கீழே போடுற நேரத்தில் ஆண்டவர் யாரை அனுப்பிட்டாரு? யார் அனுப்பிட்டாரு? பெரிய மீன். அந்த அந்த நினிவே, அந்த யோனாவே விழுங்கக்கூடிய பெரிய மீனை அனுப்பிட்டார். அதுக்குள்ளே உட்காந்து 3 நாள் ஜெபம் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த மீன் பிரயாணம் பண்ணி எங்கே போயிடுச்சு? நினிவே பட்டணத்து கரையில் வாந்தி பண்ணிட்டு. இப்போ நினிவே பட்டணத்தில் அவர் சுற்றி என்ன செய்ய வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் யோசிக்கோங்க, நம்மை கொண்டு என்னென்ன காரியங்களை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்மை கொண்டு ஆண்டவர் என்னத்தை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்ய விட மாட்டார். ஹல்லேலூயா. தப்பி ஓடினாலும் ஆண்டவர் பிடிச்சி இழுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? நம் மூலமாய் ஒரு சில ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஒரு சில மக்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சிருக்கார். எப்பவுமே யோசிப்பேன், அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த ஜெப வேளையில இந்த பேதுரும் யோவானும் ஜெப ஆலயத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க அலங்கார வாசல்ல யார் உட்கார்ந்துருந்தா? 40 வருஷமாய் நடக்க முடியாத அந்த பிறவி சப்பானி உட்கார்ந்துருந்தான். நீங்க யோசிக்கிறீங்களா? இயேசு எத்தனை தடவை அந்த எருசலேம் தேவ போயிருந்திருப்பாங்க. எத்தனை பேரை சுகப்படுத்தி இருக்கிறார். ஆனா ஆண்டவர் 40 வருஷமாக அந்த பிறவி சப்பானியை சுகப்படுத்தலை. எதுக்காக வச்சிருந்தார்? இந்த பேதுரு யோவான் மூலமாய் அபிஷேகம் பெற்ற பின்பு, பரிசுத்தனுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு நடக்கணும் அற்புதம். இந்த ஒரு சப்பானி சுகம் பெற்றபடினால 3000, அப்புறம் 5000 அதிகாரத்தை வாசிக்கும் போது அந்த சீஷ தொகை பெருகிட்டுன்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்குற காரியம் அதுதான். நம்ம என்னெல்லாம் நடக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரோ அதை செய்வான். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம மூலமாக ஒரு சில ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. நம்ம மூலமாக அற்புதம் நடக்கும். ஆமே. நமக்கென்று ஆண்டவர் ஒரு சிலரை வச்சிருப்பார். தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோர்வுற்று போகாதபடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம். கர்த்தர் மதிப்பார். நம்ம அனலா இருக்க வேண்டும் என்று சொன்னால் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறது போல தேவ வசனம் நமக்குள்ள அனலை கொடுக்கும். அந்த தேவ வசனம் நம்முடைய எலும்புகளில என்னத்தை கொடுக்கும்? அனலை கொடுக்கும். லூக்கா 24:32 நம்ம போது அந்த எம்மாவு சீஷர்கள் நடந்து கொண்டு வரும்போது அவங்க வந்து சொல்றாங்க. லூக்கா 24:32 என்ன சொல்றாங்க? இயேசு நம்ம கூட பேசி கொண்டிருக்கும் போது நம்ம இருதயம் விட்டு எரியவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அனலாக மாற வேண்டும் என்றால் நமக்கு என்ன வேணும்? தேவ வசனத்தை வாசிக்கணும். காலை வேளையில போய் அடுப்புல இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு அடிச்சுட்டு 2 விசில் அடிச்சுட்டு கணக்கு நம்ம பைபிளை வாசிக்க கூடாது. அந்த குக்கர்லாம் அடுப்புல வைக்கிறதுக்கு முன்னாலேயே என்ன செய்யணும்? பைபிள் வாசனம். ஜெபம் பண்றது நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுறது, வேதம் வாசிக்கிற ஆண்டவர் நம்ம கூட பேசுறது. இது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும். அதனால அவர் பேசுகிற வார்த்தையை நீங்க டைரியில குறிச்சு வைக்கணும். ஆண்டவர் என்ன பேசுறார்? சில சமயங்களில் என்னதான் இருக்கும்? வாக்குத்தத்த வசனமா இருக்கும். என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தை வச்சிருக்கேன். சரியா? அந்த வாக்குத்தத்த வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். 2வது மகன், அதாவது 7 மாசத்துல பிறந்துட்டான். சரியா? ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும் போது அந்த பஸ்ஸு ரொம்ப இது குலுக்கு நிமித்தமாக மெம்பரின் ரப்சர் ஆகி
எனக்கு 7வது மாதத்துலேயே மகன் மறந்துட்டான். எத்தனை கிலோ தெரியுமா? 1.25 கிலோ. என்னதான் அவன் உட்காந்து அழுதுகிட்டே தான் இப்படி இருந்துச்சு. எல்லாருமே திட்டுனாங்க, உனக்கு என்ன எது உன்னை யார் இந்த ஸ்டேஜில் பஸ்ஸில் போச்சேன். அந்த நாட்களில் கார் அப்படியெல்லாம் கிடையாது, ஸ்கூட்டர் மாத்திரம் தான் உண்டு. அதனால நான் ப்ரேயர் குரூப்ஸுக்கு போய் நடத்தி பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன். போன போது இப்படி ஆயிட்டு. ஆனால் ஒரு ஊழியக்கார குடும்பம் வந்து என்னை 5வது நாள் சந்திச்சாங்க. அது வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தேன். அவங்க வந்து சொன்னாங்க, பயப்படாதீங்க, எனக்கு ஒரு தெரியும். அவங்க அம்மா அந்த குழந்தை பிறந்த சமயத்தில் ஒரு ஷூ பாக்ஸ் வச்சு அந்த பிள்ளைய அங்கங்கே கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் அவன் வளர்ந்து வரும்போது பெரிய ஊழியக்காரனாக மாறி அந்த அப்பாவை விட வளர்த்தியாக மாறிட்டான். நல்லா ஊழியம் செஞ்சான். அதே மாதிரி உங்கள் மகனை மாற்றுவார் அப்படின்னு ப்ராஃபஸி மாதிரி சொன்னாங்க. அது சொன்னதுலேருந்து எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துட்டு. ஆண்டவர் கொடுத்த வசனம் என்ன தெரியுமா? சின்னவன் 1000 சிறியவன் ஜாதியும் ஆவான். அந்த 2வது மகன் தான் அந்த 25,000 பீப்புள் உட்கார்றோம் பாருங்க, அந்த பில் எல்லாத்தையும் அவன் தான் செய்தான். ஹல்லேலூயா. காருண்யால BE முடிச்சுட்டு உடனே அவனுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் இதில் வேலை கிடச்சிச்சு. வேலையில் போய் ஜாயின் பண்ணிட்டான். நாங்கள் உட்காந்து ஜெபம் இருந்தோம், ஆண்டவரே எங்கள் பிள்ளைங்கள்லாம் ஊழியத்துக்கு வரணும். முடித்தவுடனே காருண்யா முடித்தவுடனே SABCக்கு போய் பைபிள் காலேஜில் படித்து இங்கே வந்து இங்கிலீஷ் சர்வீஸில் பொறுப்பெடுத்துட்டான். அந்த 2வது நாங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன் ஆண்டவரே. அவன் வேலைக்கு போயிட்டான். ஆனால் ஒரு நம்முடைய சபை நடுவில் ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் என்பவர் வந்த சமயத்தில் திரும்ப ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தான் பாருங்க. ஆண்டவர் அவன் மூலமாய் செய்து வருகிற எத்தனையோ நன்மைகள். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஒரு வசனத்தை பிடிச்சிக்கணும். ஆண்டவர் பேசுவார். அதே போராடி ஜெபம் பண்ணா கர்த்தர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றும். எது நமக்கு அனல் கொடுக்கும்? வேத வசனம். வேத வசனத்தை வாசிக்கும்போது நம்ம எலும்புகளே அது அக்னியா இருக்கும் என்று போட்டிருக்கு. நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் மூலமா பேசுவார், பிராமிஸ் கொடுப்பார், சில சமயங்களில் கட்டளை கொடுப்பார், சில சமயங்களில் நடக்க வேண்டிய வழிகளை அந்த மூலமாய் போதிப்பார். கர்த்தர் நாள்தோறும் நம்மை வழி நடத்துகிறவராக இருப்பார். அனலாக இருப்பதற்கு லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிக்கிறோம். பலிபீடத்தில் என்ன செய்யணும்? அக்கினி எரிந்து கொண்டே இருக்கணுமா. நம்ம இடம் எது என்று சொன்னால் இருதயம்தான். அந்த இருதயத்தில் ஒரு ஜப ஆவி அனலா எரிந்து கொண்டே இருக்கணும். சரியா? ஒவ்வொன்றுக்கும் எப்படி சொன்னோம்னா, துதிக்கிறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஒவ்வொரு சில காரியம். இப்போ நம்ம நியூஸை பார்க்குறோம், பயங்கரமாக யுத்தம் இருக்கு, அதுக்காக நமக்கு தான் ஒன்றும் இல்லையே. சில சமயங்களில் போடுறோம், அடுத்தாப்புல இந்தியா பாதிக்கப்படும்ட்டு போடுறான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். எல்லா காரியம் எத்தனை பேர் கல்ஃப் கண்ட்ரிஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கணும். வந்து சேர வேண்டியவங்க வந்து சேரணும். கர்த்தரை எப்படியாவது இறங்க முடியும். ஒரு நம்முடைய தெருக்களுக்காக ஜெபம் பண்ணணும். தெருக்களில் குடிகாரர்களுக்காக ஜெபம் பண்ணணும். குடிகார கடைகளுக்காக மூடப்படுறதுக்காக ஜெபம் பண்ணணும். வீணான ஆராதனைகள். எபேசு பட்டணத்தில் அந்த தியானாளின் கோயில் பற்று போனது. அதே போல நம்ம வட்டாரத்தில் உள்ள கோயிலெல்லாம் எண்ணமற்று போகணும். வெள்ளிக்கிழமை எவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஏதாவது நான் இப்படி வரும்போது நம்ம பார்த்துக்கிட்டே வரும். எதுலையாவது பெரிய ரொம்ப திறக்கவே கூடாதப்பா. ஆண்டவர் கிரீஸ் வட்டாரத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய அனல் என்ன செய்யணும்? நம்முடைய ஜப பலிபீடத்தில் அணிந்து கொண்டே இருக்கணும். இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவர்களாக மாறணும். உன்னத பாட்டு 6ஆம் வசனத்துல அனல் என்று எது போட்டிருக்கேன்? அவர் மேலுள்ள அன்பு, நேச, வைராக்கியம். நம்ம வாழ்க்கையில அந்த அன்பு நம்ம இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு. அந்த வசனத்தை போட முடிஞ்சா போடுங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஒரே ஒரு பாயிண்ட் முடிக்கிறேன், நேரம் ஆகுது. உன்னத பாட்டு
8:6 வாசிக்கிறோம். இருதயத்தின் மேல் முத்திரை போலும் புயத்தின் மேல் முத்திரை போலும் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, தேவ நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. யோசி பாருங்களேன், தனியா உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது அவருடைய அன்பை யோசி பாருங்க. நம்மளெல்லாம் தெரிந்தெடுக்கணும்னு என்ன இருக்கு? நமக்கு என்ன பெரிய திறமை இருக்குது? அல்லது பணம் இருக்குதா? அல்ல நம்ம குடும்பம் எல்லாம் பெரிய குடும்பமா? நம்மளையே ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, அந்த தான் நம்ம என்ன செய்து தேடி வந்து அநேகர் இருளுக்குள்ளா இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறியாதபடினால்தான் இங்க இருளுக்குள்ள இருக்காங்க. நமக்கு ஆண்டவர் சின்ன வெளிச்சத்தை கொடுத்துட்டாரே, இயேசுதான் தெய்வம், அவரை பின்பற்று. ஒரு நல்ல சர்ச்சை ஆண்டவர் காட்டிட்டார். வார வாரம் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இதெல்லாம் என்னது? அவருடைய அன்பு. நமக்கு ஒரு பாரம் வந்த உடனே, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு சரீர பலவீனம் வந்த உடனே என்ன செய்யறோம்? முதல்ல ஜெபம் செய்யறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சில சமயம் பணம் உள்ளவங்க யாவது ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் சொல்லுவாங்க, பார்க்கலாம். பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையாவது நம்ம போய் சந்திக்க முடியுமா? முடியாது. ஆனா வானத்தையும் பூமியை படைத்தவர், சர்வ வல்லவர், அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாம். ஒரு நாள் நம்மளை பார்த்து நீ போன்னு சொல்லவே மாட்டேன். இப்படி ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய ஜெபம் பண்ற சமயத்தை ஆண்டவர் பார்க்கல. சீஷர்லாம் சொல்றாங்க அவரை அனுப்பிவிடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருக்காக வந்தேன்? இஸ்ரவேல் புத்தருக்காக வந்தேன். அதனால அப்பத்தை எடுத்து நாய்க்கு போட மாட்டேன்னு சொல்றாரு. நம்ம என்ன ஓடியே போயிருப்போம். ஆனா அவ என்ன சொல்றா? மேஜிலிருந்து விழும் துணிக்கியே தின்னமே. அவருடைய விசுவாசத்தை பார்த்து நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் நிச்சயமாய் கேட்பா. திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவா. குடும்பங்களில் உள்ள கடன் தொல்லைகளை ஆண்டவர் மாற்றுவா. என் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் கொடுப்பா. பெற்றோர்கள், தாய்கள் ஜெபிக்கிற ஜெபம் மிகவும் விலையேற பெற்றது. நல்ல ஜெபம் பண்ண மாத்திரம் கற்றுக்கொள்ளுங்க. நேரம் கிடைக்கும் போது, நான் எப்போ நேரம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டுட்டு, பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பிட்டு உடனே அறைக்குள்ள போய் ஜெபம் பண்றோம் பாருங்க. அந்த ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கண்ணீரை காண்கிற ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று சில சமயங்கள் நம்ம புருஷர் கூட நம்மளை பார்த்து ஏன் சாப்பிட்டியம்மா நிறைய பேர். ஆனா ஆண்டவர் ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறவர். எப்போ நான் இப்ப குடிச்சிட்டு இருக்கேன். எப்படின்னா, அசியா ஜனங்களை பார்க்கும்போது அற்புதம் கண்டிப்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். நல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம மகிமைப்படுவதாக. அவருடைய அன்புக்காக அந்த யோனாவின் குமாரனாய் சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இருந்தால் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா. ஆண்டவர் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக வேலை செய்யணும். கடைசியாக ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க எழும்பி பிரகாசி. 3வது பாயிண்ட் பிரகாசி. 2வது நேரம் ஆயிடுச்சு. எழும்பி பிரகாசி. இந்த நாட்களில் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். இந்த எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவை. 37 அதிகாரத்தை பார்க்கும்போது ஒரு பள்ளத்தாக்க பார்க்கிறோம். அந்த பள்ளத்தாக்குல உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. அப்பொழுது தேவதூதன் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்பு உயிரை அப்படின்னு கேட்கிற சமயத்துல சொன்னா, முதல்ல வசனத்தை சொல்லு, 2வது பரிசுத்த ஆவியானவர் அந்த எலும்புகளை உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா.
அந்த உயிர் அடைந்த உடனே அது ஒரு சேனையாக அந்த எலும்புகள்லாம் எழுவி நின்றுச்சு. இந்த நாளிலும் இந்த கூட்டம் எதற்கு என்று சொன்னால், நம்ம எல்லாரும் சுத்தாவினால் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு சேனையா எழும்பி உங்க வட்டாரத்தை கர்த்தருக்காக திருப்புகிறவர்களாக காணப்படணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 2வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது அந்த ஆண்டவர் சொல்ற, எழும்பு எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். அதே போல ஏசாயா 50 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் சொல், எழும்பு எழும்பு, என்ன செய்ய, வல்லமையை மாத்திரம் பண்ணல, பலன் கொள். கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளில் எழும்பினபடி எழும்பு. ஆமேன். அதே போல ஆண்டவர் ஏசாயா 54வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே 3ஆம் வசனத்தை வாசித்து 54:2-3 ஆண்டவர் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசலின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி நீ என்ன செய், உன் முளைகளை உறுதிப்படுத்து. ஆண்டவர் சொல்ற, வலதிலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவார். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை அவர்கள் குடியேற்றி வைப்பார். நான் சொல்றேன், சபைக்கு வர்றதுதான், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்வது நல்லதான். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கூடாரத்தை என்ன செய்ய, விசாலமாக்கு. நம்ம மூலமா எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய வாஞ்ச, சகோதரிகளின் மூலமாக சபை வளரும். ஹல்லேலூயா. சபை வளர்வதற்கு கூடாரம் செய்ய அகலமாக்கு. அந்த அகலமாக்குகிறதற்கு நம்ம என்ன வேண்டும் என்று சொன்னால், லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் என்ன வந்துட்டு, சண்டை வந்துட்டு, பிரிவு. அப்போ என்ன செய்யறான், லோத்துக்கு வேணுமோ விட்டுட்டு அவர் போயிடறான். அப்போ ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14-18 வசனம் என்று குறித்து வச்சிருக்கேன். நேரம் இல்லாததுனால 14வது வசனத்தை பார்க்கும்போது, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டவர் அந்த ஆபிரகாமை பார்த்து சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து 14, உன் கண்களை ஏறெடுத்து நீ என்ன செய்ய, இருக்கத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் நோக்கு. அருமையான சகோதரிகளை, நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஜெபம், பால்கனி பகுதியில் போய் நின்று, அல்லாவிட்டால் உங்க வீட்டில் ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்கும் என்றால் வடக்க தெற்க மேற்கே பார்க்கணும். பார்த்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, இந்த இடத்தில் உள்ள ஜனங்கள் எங்கள் சபைக்கு நேராக ஓடி வரணும். ஜெபம் பண்ணலாமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் நமக்கு இருக்கட்டுமா? எப்பவும் நம்மளே நமக்குரியதே ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தங்களுக்காகவே ஸ்திரீகள் என்று சொல்லி எசேக்கியேல் வாசிக்கிறோம். அவங்க நமக்கு பாருங்க, உங்களுடைய தெருக்களுக்காக, ஆண்டவரே, தெருவில் உள்ள மக்கள் எங்க ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவரே, இந்த மக்களுடைய கண்களை நீ திறந்தரலும். நம்முடைய சபையில் அதனால்தான் சபை ஆராதனை ஜெபம் 4 காரியத்துக்கு நம்ம ஜெபம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தா. முதல்ல நம்முடைய சபை ஆராதனை பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும். சபைக்குள்ள வர்றவங்க எப்பவுமே சபையின் ஆராதனைக்குள்ள வர்றவங்க பாஸ்டர் இருக்காங்களான்னு வருவாங்க. சரியா? அது நல்லதுதான். ஆனா எது வரணும்? கர்த்தருடைய பிரசன்னம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க போகுது. ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய பிரசன்னத்தினால நிரப்பும். 2வதாக, பரிசுத்த ஆவியானவர் நம்ம சபைக்குள்ள கிரியை செய்யணும். ஹல்லேலூயா. எப்படி ஒரு லிதியாளுடைய இருதயம் திறந்தது போல ஆண்டவர் அவர்களுடைய இருதயத்தை திறக்கணும்.
தேவனுடைய வசனத்தை அவர்கள் கேட்கும் போது அந்த வசனத்தின் அவர்களுக்குள்ள ஒரு மாறுதல் உண்டாகிறதற்காக போராடி ஜெபம். ஆவியானவர் சொல்லுகிறவன் கேட்க கடவன் சொல்லி போட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே விசுவாசிகள் எல்லாரும் நாங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே ஆவியானவர் கிரியை செய்ய எங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாறுதல் உண்டாகும். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபைகளுக்கு மக்கள் வரும்போது அற்புத அடையாளம் நடக்கணும். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதிகள் சுகமாகணும். குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். ஆமேன். அதே போல திருமண காரியங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணணும். சரீர பலவீனங்களை மாற்றணும். கடன் தொல்லைகளை மாற்றணும். குடிய மாற்றணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பான். நான் சொல்லுவேன், ஆயிரக்கணக்கான குடிகாரர் சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. யார் ஜெபம் பண்ணதுனால? அவங்க ஒய்ஃப்மார் ஜெபம் பண்ணதுனால. அதே போல குழுவா போது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். நாங்க கொண்டு உன்னை விட்டுட்டு சர்ச்சுக்குள்ள விட்டுட்டு நாங்க போயிடுவோம். ஒரு நாள் வரும், அந்த நாள் ஒரு மழை பெய்யும் அல்லது ரொம்ப வெயில் அடிக்கும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும், சபைக்குள்ள வர்றேன். நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க, ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. வந்து உட்கார்ந்தா ஆவியானவர் தொட்டிருக்கார். ஹல்லேலூயா. ஒரு ஐயா எல்லா இடங்களும் இருந்திருக்கார். எனக்கு குடிக்கார அந்த குடிக்கிற தன்மை போகணும்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்கு. அப்படி கும்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கு. கோயிலுக்கு போனாராம். தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள கேத்தலிக் அந்த பெரிய இடம் போய் ஜெபம் பண்ணி அங்கெல்லாம் போய் கும்பிட்டுருக்காராம். எந்த கோயில்லையும் அவருக்கு விடுதலையே இல்லை. எப்படி எனக்கு தெரியலை, எப்படி வெள்ளிக்கிழமை தோறும் நாங்கள் பெண்கள் ஆராதனை நடத்துகிறோம். அந்த ஆராதனையில் வந்து உட்கார்ந்துருக்கார். அவரே வந்து சொன்னா உட்கார்ந்துருக்கும் போது இயேசுவை பற்றி சொல்லி பிரசங்கத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கார், மனசுக்குள்ளே சொல்லியிருக்காரு, இந்த அம்மா சொல்ற இயேசு உண்மையான தெய்வம்னா நான் என்னுடைய குடியை விட. வீட்டுக்கு போயிருக்காரு. குடியை பார்த்தாலே அவருக்கு அருவருப்பு. ஒன்று அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ பொய் சொல்றடா, அதை எப்படி குடிக்காம இருக்க முடியுமா, குடிக்கவா? அவர் குடிக்க முடியலை. அதுலேருந்து குடியை விட்டுட்டு அவர் என்ன செஞ்சிருக்காரு, குடும்பமாக சபைக்கு இப்போ வந்துட்டு இருக்காரு. ஹலே, யோசிச்சு பாருங்க ஆண்டவர் செய்கிற கிரிக்கு. ஏன்னா இது வந்து அவரே என்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை ஆராதனை நடந்த ஒரு அற்புதமா அப்படின்னு வந்து சொன்னார். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னம், இந்த அடையாளங்கள் நடக்கட்டும். லூயா. ஆண்டவர் சபையில் கொடுக்க வார்த்தையை நிமித்தமாக கர்த்தர். ஆனா நல்ல எல்லா சகோதரிகளும் இரு கை பழக்கம் உள்ளவங்களா மாறும். ரெண்டு கையையும் உயர்த்தலாம். இரு கை பழக்கம் உள்ளவங்களா மாறும். இந்த வசனத்தை எங்க வாசிக்கிறோம்? நெகேமியா புஸ்தகத்துல வாசிக்கிறோம். நெகேமியா மதில் கட்டும்போது இரு கை பழக்கவர்களாக இருந்தாங்க. ஒரு கையில ஆயுதம் பிடிச்சிருந்தாங்களாம், அடுத்த கட்டட வேலையை செய்தாங்க. நாமும் அப்படியே சகோதரிகள் இரு கை பழக்கம் உள்ளவங்களா மாறணும். ஒரு பக்கம் சபைக்கு விரோதமாய், உங்களுக்கு தெரியுமோ தெரியலோ தெரியல, ராஜஸ்தான்ல எல்லாம் யாருமே சுவிசேஷம் அறிவிக்க முடியாது. எத்தனையோ ஊழியர்கள் பிரிசனுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளியே பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் இருக்கு. சொல்றாங்க, கடந்த நாட்களில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். அவங்க சொல்றாங்க, இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் வராதுன்று எப்படி தெரியும்? அதுக்காக தான் எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணணும். எஸ்தர் ராஜா பண்ணின போது ஆமானின் திட்டத்தை ஆண்டவர் ஆக்கினான். அதே போல பெரிய பெரிய தலை இணைந்து கிரியை செய்து இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அதுவும் தெரியல. நான் எப்பவும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். யோசபாத் ராஜாவின் காலத்துல 3 கூட்டம் அவங்களுக்கு எதிராக யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நான் யுத்தம் பண்ணுவேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடல்கள் படிக்கக்கூடிய மக்களை உருவாக்குங்க.
அப்போ ஆண்டவர் யுத்தம் பண்ணாரு. 3 கூட்டத்தாரும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்தாங்க? கை கலந்து ஒருத்தருமே இல்லை. நம்ம செத்து போனா கூடாது, அவங்களுடைய திட்டங்கள் ஒன்றும் செயல்படக்கூடாது. ஒருத்தர் சொல்லும் போது அடுத்தவங்க அது வேண்டான்னு சொல்லி என்ன ஹல்லேலூயா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவருக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த பண்ற இடத்துக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் கண்ணுக்கு மறைவானதா தெரியும். ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவர். அதனால தான் சபைக்கு சொல்கிற பிரதான எனவெனில் எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணணும், ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்கு தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நீங்க ஜெபம் நடத்தினாங்க, கர்த்தருக்கு சோத்திரம். நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஏற்படுத்தின தலைவர்கள் நமக்கு வேணும். அவர் வச்சுக்கோங்க, தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக எத்தனை சபை கட்டடத்தை உடைச்சிட்டாங்க தெரியுமா? சபைக்கு விரோதமாய், தேவ ராஜ்யத்துக்கு விரோதமாய்னா என்னன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க விட மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு அந்த பனிஷ்மெண்ட். அதனால அப்படிப்பட்ட சட்டம் வரக்கூடாது. எப்படி எஸ்தர் ஜோமன சமயத்துல அந்த யூதர்களுக்கு என்ன பண்டிகை கொண்டாடினா? பூரியும் பண்டிகை கொண்டாடினாங்க. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் செய்யணும். எஸ்தர் ராஜாத்தி எப்படி ஜெபம் பண்ணா? அவ தனியா ஜெபம் பண்ணா, அவளும் அவளுடைய தாதிமார்களும் ஜெபம் பண்ணா. சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கடந்த நாட்களில் சொன்னாங்க, 4:30 மணிக்கே காலையிலே அதிகாலையிலேயே எங்கள் பாஸ்டர்ஸ் வயசெல்லாம் சகல விசுவாசிகளையும் கூப்பிட்டு வச்சு ஜெபம் பண்ணுவாங்களாம். 4:30 மணிக்கு ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. இப்போ தான் ஃபோன் இருக்கு, ஒரு இடத்துக்கு கூட கிடையாது, ஃபோன் மூலமாக ஜெபம் பண்ணுங்க. எலெக்ஷனுக்காக, போருக்காக, கஷ்டப்படுகிற மக்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இது என்னது? ஆயுதம். பிசாசுக்கு விரோதமாக கிரியை செய்கிறான். அடுத்த கை பிடிச்சிருக்கணும் தெரியுமா? கட்டடம் கட்டுவதற்குரிய பிடிச்சிருக்கணும். கட்டடம் கட்டுதானே சுவிசேஷம். பாக்களுக்கு எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை எனக்கு ஒரு ஆத்மா அனுப்பும். யோசிச்சு பாருங்களேன். அந்த யாக்கோபு அந்த போயிருக்காரு, அங்கே யாரை சந்திக்கிறாரு? சமாரிய ஸ்திரீ. அவர் ரொம்ப பெரிய நல்ல விலையேறப்பட்டவளா. அந்த சமாரியா ஸ்திரீக்கு தான் ஆண்டவர் ஜீவ ஊற்றை பற்றி சொல்றாரு. அதுக்கு அடுத்தாற் போல ஆராதனையை பற்றி சொல்றாரு. அப்புறம் அவளை பார்த்து கேட்குறாரு, உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொல்றாரு. அப்போ அவள் சொல்ற, என் புருஷன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை. உண்மைதான், நீ 4 பேரோட இருந்த இப்போ இருக்கிறவனும் இல்லை. செய்தா அவ என்ன செய், குடத்தை வைத்து விட்டு பட்டணத்துக்கு நேரம் ஓடலாம். பட்டணத்துக்கு யாராவது விபச்சார ஸ்திரீக்கு பின்னால் ஓடி வருவாங்களா? பட்டணம் முழுசுமே யாரை பார்க்க வந்துட்டு, அவ சொன்ன ஒரே ஒரு செய்தி என்னது? வந்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படி செய்ய, தனியா இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். 2வது, எங்க சபைக்கு வந்து பாருங்க, அங்கே அற்புதம் நடக்கும். எங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ற செய்தியை நீங்க கேட்டு பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்து பாருங்க. சபை நமது மூலமாக வளரும். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுத்து ஆமென். எல்லாம் 2 உயர்த்தி, ஆண்டவரே எங்க சபைக்குள்ளாக கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் இருந்து ஜனங்கள் வரணும். அன்றைக்கு ஆபிரகாமை பார்த்து நீ சொன்னீரே, கிழக்கேயும் மேற்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் நோக்கி பார், பார்க்கிற இடத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எங்க சபை வளரணும். இந்த வருஷம் சபை, எங்க சபையில கர்த்தாவே வளர்ச்சி ஏற்படுவதற்கு என்னை ஜெபிக்கிறவளாக மாற்றும். கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் பார்த்து நான் ஜெபம் பண்ணணும். யோசுவாவுக்கு சொன்னது போ, உள்ளங்கால் மிதிக்கிற இடத்தை நான் உனக்கு தருவேன் சொல்லி இருக்கிறார். நம்முடைய ஜபங்கள் எல்லாம் பிரேயர் மாறட்டும், ஜப நடையாக மாறட்டும். பக்கங்களில் இருக்கிற பின்கோடு ஏரியாக்களில, ஆமென், பக்கங்களில் இருக்கிற எல்லா இடங்களிலும்
ஆண்டவரே இந்த இடத்திலிருந்து ஜனங்கள் எங்களுக்கு தாரும். சமாரிய ஸ்திரீ தான், ஆனா அவமாக ஒரு பட்டணம் திரும்பினது. நாங்கள் சந்திக்கிற ஆத்மாவின் மூலமாக திரும்பணும், கிராமங்கள் திரும்பணும், பின்கோடு ஏரியாக்கள் திரும்பணும். நான் பார்த்திருக்கிறேன். முதல் சகோதரி தான் வருவாங்க, அதற்கு பிறகு அவங்க குடும்பம் வருவாங்க, அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்த இன ஜனத்தாங்க. எங்க சபை வளர்ந்திருக்கிறது. ஆமே, சபை வளர்ச்சிக்கு புல்பிட்டு ஊழியர்கள் முக்கியமாக, ஆமே, அவர்கள் செய்கிற வேலைகள் மாத்திரம் அல்ல, சபையின் விசுவாசிகள் எல்லாரும் கரத்தி நாங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம். கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இயேசுவினால் எங்கள் மூலமாக சபை வளரணும். ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கைகளை ஆண்டவரே நல்ல அனலாய் இருக்க எங்களுக்கு செய்யும். ஆண்டவரே செய்யும், வேதத்தை வாசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்க வாழ்க்கையில் வெது வெதுப்பான வாழ்க்கை வேண்டாம். யாரெல்லாம் சன்னிதானத்துல நான் ஜெபிக்கணும், எனக்கு ஒரு ஜெப ஆவி வேணும், நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதற்குரிய ஒரு அபிஷேகம் தாரும் என்று சொல்றவங்கலாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நம்ம முடிச்சிடலாம். அப்படிப்பட்டதான பரிசுத்த அபிஷேகம் எனக்கு தேவை, ஜெபிப்பதற்கு, ஆமென், ஜெபம் பண்ணுவதற்கு, ஆமென். அதே போல சுவிசேஷத்தை மூலமாக எல்லா பாஸ்டர்ஸ் வயசும் கொஞ்சம் கீழே போய் அவங்க மேலே தலையில கை வச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கம்மா. எல்லாருக்கும் அவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும். சீக்கிரமா வாங்க, நேரம் ஆகிக்கொண்டு போகிறது. ஆமென். இயேசுவின் நாமத்தினால் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். ஜெபம் பண்ணுவதற்கு அவசியமான அபிஷேகம், மக்களை பக்கமாய் திருப்பக்கூடிய ஒரு அபிஷேகம் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுக்காக வானம் திறக்கப்படட்டும். ஓ ரபா ஷபா ரகலபா, கர்த்தேலையில அக்கினி அபிஷேகத்தை இந்த வருஷம் முதற்கொண்டு அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால் லூக்கமா நஷிகரபா. பின்னாலே இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க, மேலே நிற்கிறவங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நிரப்பும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். ஆண்டவரே, ஊரபா பாபா பாபா ஷக்கலபா ரபா ஊரபா ஷக்கலபா. ஆவியானவரே, எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களுக்கு ஒரு விஷயத்தை ஜெப ஆவி எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். முடிப்பதற்கு முன்பாக வந்திருக்கிறேன், என் சரீரத்தை ஆண்டவர் தொடு. அப்படி சொல்றவங்களாம் கை உயர்த்துங்க. ஒரு சிலருடைய குடும்பங்களில கடன் தொல்லையினால ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாதபடியினால வேதனையோடு இருக்கிறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், ஆமே, பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கைகளை உயர்த்துங்க. நம்முடைய தேவையை சந்திப்பார். கை உயர்த்தினவர்கள் உங்கள் உதடு வைத்து ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கேட்டவர். ஆலயத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபங்களை ஆண்டவர் கேட்பார், நம்மை சந்தோஷப்படுத்துவார், மகிழ்வார். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, இந்த நாளின் கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுத்து
அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். எங்களை ஜெபிக்கிறவர்களாய் மாற்றும், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் மாற்றும். ஆண்டவரே, எங்கள் மூலமாக எங்கள் சபை வளரட்டும், சபை வளரட்டும். பக்கத்தில் உள்ளவர்கள் ஆண்டவரே, தெருக்களில் உள்ளவர்கள் சபைக்கு நேராக ஓடட்டும். இந்த மக்களுடைய தேவைகளை சந்தியும், கவலைகளை மாற்றும். ஆண்டவரே, ஆபரேஷன் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு ஆபரேஷன் இல்லாதபடியே நல்ல சுகத்தை கட்டளையிடும். கேன்சர் வியாதியோடு இருக்கிறவர்களை தொட்டு சுகப்படுத்தும். எலும்பு சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், இரத்த சம்பந்தமான வியாதிகள் இயேசுவின் நாமத்தினால் மாறி போகட்டும். ஆண்டவரே, பைல்ஸ் ட்ரபிள் மாறட்டும். யூட்ரஸில் உண்டாயிருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். குழந்தை இல்லாதவர் குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும். திருமண தடைகளை நீக்கி போடும். கடன் தொல்லைகளை மாற்றிக்கொடும். கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள, ரட்சிக்கப்பட, குடியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஏற்ற சமயத்தில் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டிய சகல நன்மையும் கட்டளையிடும். ஆண்டவரே, எக்ஸாம் எழுதுகிற உதவி செய்யும். நல்ல செய்திகளை கேள்விப்பட்டு துதிக்க இயேசுவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.